இப்போ விஜய் அவர் ஒரு மெயின் டாப்பிக்காக இருக்காங்க. அவங்க பண்ணுற பிரச்சாரத்துக்கெல்லாம் நிறையவே கூட்டம் வருது. அதே நேரத்தில் நல்ல ரெஸ்பான்ஸும் இருக்குது. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இந்த கூட்டம் ஓட்டாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கா? அந்த கூட்டத்தில் எல்லாருக்கும் ஓட்டு இருக்கான்னே முதல்ல தெரியலல்ல. ஏன்னா எல்லாருக்கும் 18 வயசுக்கு மேலே தான் ஓட்டு இருக்குது. அதில் 16, 17 வயசு பசங்க, சின்ன பசங்க எல்லாருமே வந்துடுறாங்க. அது எல்லாம் சேர்ந்து தான் அந்த கூட்டம். சரி, ஒரு நடிகராக இருக்கிறவருக்கு கூட்டம் வருதுங்கிறது ஒன்றும் பெரிய புதிய ஒரு விஷயம் இல்லை. அதுவும் இவர் ஒரு உச்ச நடிகராக இருந்தவர். உச்ச நடிகராக இருக்கவருக்கு அந்த மாதிரி ஒரு கூட்டம் வரும். ஏன்னா இன்றைக்கி டாப்பில் இருக்க ஒரு ஹீரோ அப்படிங்கிறவர் அரசியலுக்கு வரார் அப்படின்னா எல்லாரும் ஒரு தடவை நேரில் பார்க்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. இப்போ நீங்கள் விஜயை போய் நான் ரசிகர்கள் சார் நான் விஜய் வீட்டில் போய் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு வீட்டுக்கு போகிறாங்கன்னா அவர் தான் கதவே திறக்க மாட்டார். கதவை தட்டினா திறக்க மாட்டார். யாரும் பார்க்க மாட்டார். அதனால் இப்போ எல்லாரும் அவர் எப்போ வெளியில் வராரோ அந்த டைம்லேயே நம்ம பார்த்துடணும், பக்கத்தில் பார்த்துடணும். அதாவது பல பேருக்கு என்ன ஆசைன்னா ஒரு நடிகரை பக்கத்துலேருந்து பார்க்கணும். நான் சின்ன வயசில் இருக்கும்போது புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் ஒரு தடவை ஒரு கூட்டத்தை வந்தார். ரொம்ப நேரமாக காத்துட்டு அந்த எம்ஜிஆர் எப்போ ஒரு எம்ஜிஆர் அப்போ எல்லாரும் இருக்காங்க. அதோ பார் அதான் எம்ஜிஆர் வந்துட்டாருப்பாருன்னா அந்த மேடையில் ஏறுறார். அந்த மேடையில் ஏறிட்டு அவர் உட்காரும்போது அப்படியே பார்த்துட்டே இருக்கோம். அப்போ இவ்வளோ தூரத்து ரொம்ப தூரத்துலேருந்து எம்ஜிஆரை பார்த்துட்டோம், நாங்கள் எம்ஜிஆர் வந்ததை பார்த்தோம் அப்படின்னு இருக்குல்ல, அந்த கிரேஸ் இன்னும் உண்டு. அதுதான் நடக்குது. அதில் வேறு எதுவும் வித்தியாசமாக எதுவும் கிடையாது. அது நடிகருக்கான கிரேஸ் தான் அந்த கூட்டம். அந்த கூட்டம் ஒரு ஆட்சியை மாற்றுமா இல்லை ஒரு வெற்றியடைய செய்யுமா அப்படின்னா அது யோசிக்க வேண்டிய விஷயம். அப்படி பார்த்தா தெலுங்கு நடிகர் சிரஞ்சீவிக்கு மாபெரும் கூட்டம். அந்த கூட்டத்தை இப்போ கூட நிறையா வீடியோ ஃபோட்டோஸ்லாம் வந்துகிட்டே இருக்கும். அவ்வளோ பெரிய கூட்டம் அந்த சிரஞ்சீவிக்கு வந்தது. அப்படியே தனித்து நின்னாலே சிரஞ்சீவி தான் அடுத்த சிஎம் அப்படிங்கிற லெவலுக்கு ஒரு கூட்டம். ஆனால் அது ஒரு ஏரியா, அது ஒரு இடத்துல அப்படி வரும், அவ்வளோதான். எல்லா இடத்துலையும் அந்த மாதிரி வராது. இப்போது விஜயை சப்போர்ட் பண்ணுற யங்ஸ்டர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்கக்கிட்டலாம் நம்ம கரூர் இஷ்யூவாக இருக்கட்டும், அவரை பார்க்க போய் ரசிகர்கள் சாகிற அந்த இதெல்லாம் சொல்லி பேசும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாருக்கும் வரும், அவங்கள அப்படி சாக சொல்கிறது விஜய் கிடையாது, அவங்கள வராதிங்கன்னு தான் அவர் சொல்கிறாரு, அவங்க தான் பின்தொடர்ந்து வர்றாங்க. இந்த அரசியல் அப்படிங்கிற அரசியல் வாழ்க்கைக்குள்ளே அவர் வரும்போது அவருக்கு நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் வருது. டிஎம்கே கட்சி ஆரம்பித்தப்போவும் ஏடிஎம்கேவாக இருக்கட்டும், எல்லா கட்சிகளும் ஆரம்பிக்கும் போது எல்லாரும் ஒரு ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணியிருப்பாங்கல்ல, அப்படி தானே விஜய்க்கும் இருக்குது. நீங்கள் ஏன் அவருக்கு எதுவும் தெரியாதுன்னு ஓரங்கட்டுறீங்க? ஒரு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு. ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணுறாங்களா வேணாம் அப்படி கூட வச்சுக்கலாம். ஆனால் அவருக்கு எதுவும் தெரியாதுங்கிறது உண்மைதான். இப்போது திமுக வரும்பொழுதும் ஒரு அதிமுக உருவாகும் போதும் மற்ற கட்சிகள் இதர கட்சி நாம் தமிழர் கட்சி உருவாகும் போதும் இந்த மாதிரி கட்சிகள் உருவாகும் போது அவங்களுடைய கொள்கை எதை பேசணும் எதை பேசக்கூடாது, என்ன நடக்குது, என்ன இன்றைக்கி தமிழ்நாட்டில் உள்ள சுச்சுவேஷன் என்ன, ஒரு விஷயத்தை பற்றி டிஸ்கஸ் பண்ணணும், இல்லை ஒரு விஷயத்தை பற்றி நம்ம நாங்கள் இதுக்கு ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறோம் அப்படின்னா அதில் ஒரு தெளிவான ஒரு ஸ்பீச் இருக்கும். இப்போ திராவிட முன்னேற்ற கழகம் பார்க்கும் பொழுது அவங்க தெளிவான ஒரு ஸ்பீச்சோடு தான் வந்தாங்க. ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும்.